அளவுக்கு என்னை பாராட்டிய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியையும் கண்டனத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவெல்லாம் பாராட்டுகள் தேவையில்லை என்றாலும் கூட வேலூரில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த குளிர்ச்சி கொஞ்சம் தேவையானத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு விதத்தில் நான் வேலூரை சென்னையை போல உணர்கிறேன். எங்கள் ஊரில் எவ்வளவு வெயில் அடித்தாலும் மாலையில் கடல் காற்று வர ஆரம்பித்துவிடும், ஒரு குளிர்ச்சி வர ஆரம்பித்துவிடும். நான் இந்த அரங்கத்திற்கு நுழைந்த போது இருந்த வெயில் இப்போது இல்லை, வெக்கை இப்போது இல்லை. நாம் மெல்லிய குளிர்ச்சியை எல்லா இடங்களிலும் நான் உணர முடிகிறது. ஒரு விதத்தில் கிட்டத்தட்ட சென்னையை ஒத்ததாகத்தான் வேலூரினுடைய இந்த ஒரு சீதோஷ்ண நிலைமை இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் நான் பருவநிலைகளினுடைய ஒரு கவிஞனாகத்தான் என்னை நான் அழைத்துக் கொள்ள விரும்புவேன். நான் எழுதியவற்றில் பெரும்பாலானவை ஒன்று வாசனைகளை பற்றியவை, இன்னொன்று பருவநிலைகளை பற்றியவை. வாசனைகளும் பருவநிலைகளும் தான் மனித மனதை கட்டுப்படுத்துகின்றன என்று நம்புகிறவன் நான். நன்றாக யோசித்து பார்த்தால் உங்களுடைய மனநிலை என்பதே நிறைய நேரங்களில் நீங்கள் நுகர்கிற வாசனைகள் நீங்கள் எந்த பருவநிலையில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அமைகிறது. அந்த வகையில் நம்முடைய சக மனிதர்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களோ அதே அளவிற்கு வெயிலும் மழையும் காற்றும் தீர்மானிக்கின்றன. இன்னொரு புறம் நாம் உணர்கிற இனிய வாசனைகளும் மோசமான வாசனைகளும் நம்முடைய உணர்ச்சிகளை தீர்மானிக்கின்றன. இந்த வேலூர் புத்தக கண்காட்சி 3ஆம் ஆண்டாக வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுமே நான் இங்கு உரையாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதை நான் மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். அவர்கள் என்று ஓராண்டும் விட்டுவிடவில்லை என்பதை நான் இங்கு நன்றியுடன் நினைத்துக் கொள்கிறேன். இது ஒரு வகையான ஒரு உறவு, ஒரு பந்தம். அந்த வகையில் பார்க்கிற போது நான் மகிழ்ச்சியுடன் நான் இன்று உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இங்கு இந்த ஒரு புத்தக திருவிழா இவ்வளவு மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிய முதன்மையான காரணமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி அவர்கள். இதை நான் மேடையில், அவர் கூட இப்பொழுது நான் மேடையில் அமரமாட்டேன் என்று சொன்னார். இல்லை, நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும் என்று அவரை பிடிவாதம் செய்து நான் அமர வைத்திருக்கிறேன். பொதுவாக நம்முடைய ஆட்சித்தலைவர்கள் எந்த அளவிற்கு மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். ஏனென்றால் ஒரு அரசாங்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு புத்தக கண்காட்சிகளையும் அறிவு இயக்கத்தையும் கொண்டு செலுத்துகிற ஒரு பெரும் பணியை கொடுத்திருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் புத்தகங்களோடும் புத்தக கண்காட்சிகளோடும் புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது சார்ந்த ஒரு இயக்கத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 38 மாவட்டங்களிலும் வருடம் முழுக்க தமிழ்நாடு அரசு புத்தக கண்காட்சிகளை நடத்துகிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத தனிச்சிறப்பு தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. அதோடு சேர்த்து நான் பெரும்பாலும் எல்லா மாவட்ட புத்தக கண்காட்சிகளுக்கும் செல்லக்கூடிய ஒருவர். எந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் புத்தகங்களில் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறாரோ, எழுத்தாளர்கள் மீது, எழுத்துக்களின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரோ அந்த மாவட்டங்களிலெல்லாம் புத்தக கண்காட்சிகள் வெகு சிறப்பாக நடக்கின்றன. கடலூரிலும் வெகு சிறப்பாக நடந்தது, வேலூரிலும் இப்பொழுது வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் நான் இதை சொல்வதற்கு காரணம் வெறும் பாராட்டு அல்ல, நாம் அதனுடைய பயனை உணர்கிறேன் என்ற அடிப்படையில் ஒரு நன்றி என்களாகத்தான் நான் இதை கூறுகிறேன். நம்முடைய மிகச்சிறந்த அதிகாரிகள் அவருடைய வழக்கமான பணிகளுக்கு மாறுபட்ட ஒரு பணியை எடுத்துக்கொண்டு எப்படி சிறப்பாக செய்கிறார்கள் என்பதற்கு இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிற இடமே ஒரு உதாரணம். ஏனென்றால் நான் கண்காட்சிக்கு ஒரு பேச்சாளராக மட்டுமல்ல, நான் ஒரு நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவராக பொது நூலக இயக்கமும் இந்த கண்காட்சியை இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறது என்ற வகையில் ஒவ்வொரு கண்காட்சியிலும் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து நான் அரசுக்கு அறிக்கை அளித்து வருகிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் வெகு சிறப்பாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் சாலையில் யாருமே நாங்கள் புத்தக கண்காட்சிகள் நடப்பது தெரியாது என்று சொல்ல முடியாத அளவிற்கு வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு நெடுஞ்சாலையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருப்பது எனக்கு தெரிந்து பொது போக்குவரத்து உள்ள ஒரு இடத்தில் இவ்வளவு பக்கத்தில் தமிழ்நாட்டில் கண்காட்சி அமைக்கப்பட்டது வெகு அபூர்வம். அது இந்த மாவட்டமும் ஒன்று என்பதை, அதில் இந்த இடம் அந்த சிறப்பை பெற்றிருக்கிறது. அதற்காக நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அவரோடு துணை நின்ற அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். மக்கள் புழங்கக்கூடிய இடத்தில் தான் புத்தக கண்காட்சி இருக்க வேண்டுமே ஒழிய எங்கள் ஊரில் புத்தக கண்காட்சியே நடக்கிறது எனக்கு தெரியாது என்று
சில பேர் உண்மையா சொல்லுவான், சில பேர் பொய்யா சொல்லுவான். ஆனா அப்படி எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் இந்த கண்காட்சி எல்லோரும் பார்க்க நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வந்தது இத்தனைக்கும் நானும் பாரதி கிருஷ்ணகுமார் 2 பேரும் பேசினோம். 2 பேருமே ஓரளவுக்கு மக்களுக்கு பிடித்த பேச்சாளர்கள், அல்லது நிறைய பிடித்த பேச்சாளர்கள். ஏன்னா எல்லாருமே நேற்று சென்னை சிஎஸ்கேக்கும் வந்து இதுக்கு பெங்களூருக்கு நடந்த பந்தயத்தை பார்க்க போய்விட்டார்கள் என்று நான் அறைக்கு சென்றதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. சரி, இன்றைக்கு நாம் ஐபிஎல்லிடம் நாங்கள் தோற்றுவிட்டோம். பெரிய கவனிங்க, எப்போதாவது பாடைக்கு வீசிய பூவை, அந்த பாடையில இறந்து கொடுக்கக்கூடிய அந்த பாடையில் வீசிய அந்த பூவை எப்போதாவது பாடைக்கு வீசிய பூவை கூச்சமற்று குனிந்து எடுத்து கையில் வைத்து மனம் கசிந்ததுண்டா? கவிதை அந்த பூவை எடுத்து செத்து போயிட்டான் ஒருத்தன். இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். அவன் எதையுமே பார்க்க போறதில்லை, கேட்க போறதில்லை. அந்த பாடைக்கு எரிந்த பூவை கூச்சமற்று குனிந்து எடுத்து கையில் வைத்து கசிந்ததுண்டா? இவனை போலத்தானே இருக்கும் இவனுடைய கவிதை அப்படின்னு முடிக்கிறது. நீ உயர்ந்த இலக்கியத்தை நீ படைக்க வேண்டும் என்றால் நீ ஒரு உயர்ந்த வாழ்வை வாழ வேண்டும். நீ உயர்ந்த வரிகளை படிக்கிறாய் என்று சொன்னால், அதை ரசிக்கிறாய் என்று சொன்னால், நீ ஒரு உயர்ந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சொற்களுக்காக, அந்த சொற்கள் காட்டக்கூடிய உண்மைக்காக நீ உனக்கு உப்பு கொடுக்க வேண்டும். நான் எதையுமே நான் செய்ய மாட்டேன். நான் ஒரு முரட்டுத்தனமாக, நான் ஒரு கல்லாக, நான் ஒரு இரும்பாக நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஆனால் நான் ஆன்மீகத்தை பற்றி பேசுவேன், இலக்கியத்தை பற்றி பேசுவேன், வாழ்வில் உயர்ந்த நெறிகளை பற்றி நான் உபன்யாசம் செய்வேன், அடுத்தவனுக்கு எப்பாவது ஒரு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதெல்லாம் எதற்காக? அதெல்லாம் பயனற்றவை, அதெல்லாம் வீண் சொற்கள். தன்னிடம் இருக்கும் ஒரு பெண்ணை சக மனுஷியாக நடத்த முடியாதவன் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதில் அர்த்தம் கிடையாது. ஒருத்த வேலை நின்று பேசுவான், வந்துட்டு நாட்டில் ஜனநாயகம் வேண்டும், உரிமை வேண்டும் அப்படின்லாம் பேசுவான். அவன் வீட்டில் அவனுடைய மனைவியை எப்படி நடத்துகிறான், அவனுடைய மகளை எப்படி நடத்துகிறான் என்பதில் இருந்துதான் ஜனநாயகம் தொடங்குகிறது. ஒரு ஜனநாயகம் தொடங்குகிற இடம் ஒரு வீடு. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளில் அந்த ஜனநாயகம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாட்டில் ஜனநாயகம் இருக்கும். உன்னிடம் வேலை செய்கிற ஒருவன் நீ ஜனநாயகத்தை எப்படி பேசுகிறாய் என்பதிலிருந்துதான், பேசுகிறாய் என்பதிலிருந்துதான் ஜனநாயகம் தொடங்குகிறது. ஜனநாயகம் என்பது மேடைகளில் பேசுகிற வெறும் கருத்து அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை. அது ஓட்டு போடுகிற ஒரு அரசியல் கிடையாது. ஜனநாயகம் அது ஒரு வாழ்வியல் முறை. சமத்துவம் சமத்துவம் என்று பேசுவதில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறதா? அப்படி ஒரு பொருள் எங்குமே இல்லை. நான் உங்களிடம் ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகிறேன். நான் பொதுவாக நாம் இன்றைக்கு காலந்தோறும் தமிழ் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. தமிழ் இலக்கியம் எப்படி காலந்தோறும் ஜனநாயகத்தையும் மனித பண்புகளையும் பற்றிய ஒரு அக்கறைகளை கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் அந்த கதை. ஜெயந்தன் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். நீங்கள் பலரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள், யாரேனும் படித்திருக்கக்கூடும். இந்த சக்கரங்கள் ஏன் சுழல்வதில்லை என்கிற ஒரு அற்புதமான ஒரு குறுநாவலை அவர் எழுதியிருக்கிறார். தமிழ் சிறுகதைகளில் மிக அற்புதமான கதைகள் அவர்களுக்கு இல்லை, மறைந்து விட்டார். அவர் ஒரு அற்புதமான ஒரு கதை எழுதியிருக்கிறார். அதாவது ஒருத்தர் தன்னுடைய பெரியப்பாவை பார்க்க வரலாம், கூட ஒரு பொண்ணையும் கூப்பிட்டு வரலாம். அந்த பெரியப்பாட்ட வந்து சொல்றான், பெரியப்பா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்ட்டு. புதிதாக ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்து ஒரு இளைஞன் தன் பெரியப்பா, அதாவது பெரியப்பான்னா சொந்த பெரியப்பா இல்லை, அவனுடைய அப்பாவின் நெருங்கிய நண்பர், அதான் பெரியப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடியவன், ஒரு பெண்ணையும் அழைத்து கொண்டு வந்து சொல்கிறான், அப்பா இது பெரியப்பா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பெரிய விஷயம் பேசணும்ட்டு. ஒரு இளைஞன் ஒரு பெண்ணையும் திடீரென்று அழைத்து கொண்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால் அது என்ன இருக்க போகிறது என்று உங்களுக்கே தெரியும். அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அவன் பேரை வந்து சொல்றான். சொன்னோடனே நீ ஏன் வீட்டுக்கே வர்றதில்லை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நேரம் இல்லைன்னு அவன் எதையோ சொல்கிறான். அப்போ அவங்க பெரியப்பா சொல்கிறாரு, இந்த பொண்ணு கூட வந்திருக்கேன், ஏதோ ஒரு விஷயமா தான் வந்திருக்கேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு. இவங்க என்ன கவிஞரா, உன்னுடைய புத்தகத்திற்கு முன்னுரை, அவங்க புத்தகத்திற்கு முன்னுரை கேட்டு வந்திருக்கிறாரா?
அப்படின்னு உங்க பெரியப்பா கேட்குறாரு அந்த பொண்ணை பார்த்து. ஒன்றும் இல்லைப்பா, அவங்க கவிஞர்லாம் இல்லை, அவங்க ஒரு டாக்டர், என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்றான். அப்படின்னு சொன்னா அப்போ இப்போ கவிஞராக இல்லைன்னா பின்னாடி கவிதை புக்கு போடுவாங்க அப்படின்னு அவங்க பெரியப்பா சொல்றாரு. அதாவது இவன் ஒரு படிக்கக்கூடியவன், எழுதக்கூடியவன் என்றவுடன் அவனுடன் பேசுகிற ஒரு பெண் அவன் ஒரு இலக்கியத்தோடு தொடர்புடைய ஒருத்தியாகத்தான் இருப்பான் என்று உடனடியாக அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். சரி, வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை பெரியப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம், அது சம்மந்தமாக தான் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இதில் ஏதோ சிக்கல் இருக்கு போல இருக்கு, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து பேசுறதுக்கு வர்றான்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சரி நல்லபடியாக பண்ணிக்கங்க அப்படின்றாரு. இல்லை, அதுக்கு எங்கள் அப்பா தடை சொல்கிறாரு அப்படின்னு. ஏன் தடை சொல்கிறாரு? ஏன்னா ஜாதி வித்தியாசம், அந்த பொண்ணு வேற ஜாதி, நான் நம்ம ஜாதி இல்லை அப்படின்னா இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஏனென்றால் இவரும் சரி, இவருடைய நண்பரான இவருடைய அப்பாவும் சரி, அந்த பையனுடைய அப்பாவும் சரி, 2 பேருமே ஒரு காலத்தில் ஜாதி ஒழிப்பை தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தவர். மிக கடுமையாக ஜாதி ஒழியனா, ஜாதி இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கிறதே அவமானம் தான் பேசிட்டு இருந்தவங்க. இன்னும் சொல்ல போனா இவரோட அவர் தீவிரமா பேசக்கூடியவர். அவர் ஏன் வந்து இன்னைக்கு தடை போடுறாரு புரியல. இவருக்கே அது ஒரு அதிர்ச்சியான செய்தியா இருக்கு. அவர் பேர் சிதம்பரநாதன், என்னோட அப்பா பேர். அப்போ இந்த பையன் கேட்கிறாரு, சரி உங்க அப்பா கடைசி வரைக்கும் ஒத்துக்கலன்னா நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ஒத்துக்காட்டின்னு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறார். அப்படியே வந்து கேட்கிறேன்னு அவர் கேட்கிறாரு. ஆனாலும் அவர் சம்மதிக்க வைக்கிறது ஒரு முக்கியம் இல்லையா? அவர் இஷ்டம் இல்லாமல் செய்யறதுங்கிறது ஒரு சங்கடம் தானே. நம்ம பிள்ளைகளுடைய அந்த மனநிலையை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டா, நான் எப்படியாவது அப்பா அம்மா சம்மதத்தோடு பண்ணிட்டா நல்லா இருக்குமே, அவங்க புண்படும்படியா அது இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். அதனாலதான் எப்படியாவது நீங்க அவங்க கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு. இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கதையில் வருகிறது. அதற்காகத்தான் இந்த கதையை நான் இங்கே உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கேன். அந்த பொண்ணை ஒத்து பார்க்கிறார் இந்த பெரியப்பான்னு சொல்லக்கூடிய இவர். எதுக்கு ஒத்து பார்க்கிறாரு? அவருடைய தோற்றத்தை வைத்து அவர் சாதியை கண்டுபிடிக்க முடியுமா என்று ஒத்து பார்க்கிறார். நம்ம ஆளுங்க சாதியை கண்டுபிடிக்கிறதுல பயங்கரமான கில்லாடி. என்ன ஆளுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு திறமை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானத்துல ஒரு புதிய பொருளை கண்டுபிடிக்கிறத விட மிக திறமையா கண்டுபிடிப்பாங்க. நேரம் என்ன ஜாதின்னு கேட்க மாட்டேன், எந்த ஊருன்னு கேட்பான், அந்த ஊர்ல என்ன ஏரியான்னு கேட்பான், அப்புறம் யாருக்கு யார் சொந்தம்னு கேட்பான். நிறைய டெக்னிக் இருக்கு. டெக்னிக்னா பயங்கரமா இருக்கும் நம்ம கேட்கறப்போ வந்துட்டு. அப்புறம் வேற குறுக்கு கேள்விகள் மறுக்கு கேள்விகள்லாம் கேட்டு, ஆனாலும் கூட அதை நம்ம பாராட்டணும். நேரடியாக சாதியை கேட்பது வந்து ஏதோ ஒரு விதத்தில் கூச்சப்படுகிற ஒரு விஷயம் என்கிற அளவுக்கு சமூகத்தில் ஒரு உணர்வை நாம் ஊட்டி இருக்கிறோம். ஒரு காலத்தை அப்படிலாம் கேட்டாங்க தானே, நீங்க என்ன ஆளுக்கு என்ன, இப்ப அப்படி கேட்க முடியல. அப்படி நைஸா கேட்கறது, பேச்சு கொடுத்து அப்படி ஏரியாவா மூவ் ஆகி போவானுங்க. அப்புறம் முன்னாடி எல்லாம் வந்து சாதியும் தொழிலும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. அதை ஒட்டி வந்து ஈஸியா கெஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் வேலைக்கு போறோம், எல்லாரும் ஒரே மாதிரி உடுத்துறோம், நடைமுறை மாவடிகள் எல்லாம் மாறி விட்டது. ஒரு ஆளை பத்தி ஜாதி கண்டுபிடிக்கிறது இனிமேல் சாத்தியம் இல்லை. அப்ப இவனுக்கு புது டெக்னிக்லாம் தேவைப்படும். கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஆளை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிக்க முடியாது. நவீனத்துவம், கல்வி, சமூக வளர்ச்சி, அவை தோற்றத்தை வைத்து ஒருவனை இவன் இன்னார்தான் என்று கண்டுபிடிக்கிற அந்த ஒரு முறைமைக்கு ஒழித்து கட்டி விட்டு, அதனால ஜாதி இல்லாம எப்படி ஒரு மனுஷனை நம்ம புரிஞ்சுக்கிடுறது? அப்போ சொல்றான் வந்து, கோவிச்சுக்காத. அந்த பொண்ணுக்கு நேரடியாக கேட்கிறாரு, வேற வழி இல்லை, கோவிச்சுக்காதம்மா, அவன் அப்பாவோட பேசுறதுக்காக ஒரு புள்ளி வரத்துக்காக தேவைப்படுது, ஒரு ஜாதி பெயர் இல்லை. இந்த இடத்துல ஒரு பதில், அதுதான் அற்புதமானது.
அந்த பெண் பட்டென்று அழுத்தம் திருத்தமாக பொட்டில் எடுத்தால் போல் சொன்னால் பறையர். நீ வந்து என் ஜாதியை வச்சு நீ இழிவுபடுத்தி அதை கண்டுபிடிக்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நான் இந்த ஜாதி தான், நான் பறைய சமூகத்தை சேர்ந்தவள் என்று சொல்கிற போது நம்முடைய சமூகம் உருவாக்கிய மன எழுச்சி, ஒவ்வொருவனும் தன்னுடைய சாதி சார்ந்து எந்த இழிவையும் அடைய வேண்டியதில்லை என்று கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தைரியம் அந்த பெண்ணுடைய ஒற்றை பதிலில் வருகிறது. இவருக்கு தூக்கி வாரி போடுது, இந்த பொண்ணு சட்டம் இப்படி மோசம் மாதிரி சொல்றாங்க. அப்படித்தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல, யாருக்கும் இழிவானவர்கள் அல்ல என்பதை அந்த பெண் நெஞ்சிலிருந்து அதை சொல்கிறார். இவருக்கு சொல்றாரு, சாரிம்மா அப்படிங்கிறார். எதுக்கு சாரி சொல்ற, நீ தானே சாரி கேட்ட. அவன் சொன்ன உடனே சாரிம்மான்றார். அப்படின்னு சொல்லிட்டு, சரி சேகர் நான் போய் உங்க அப்பாட்ட பேசுறேன் அப்படிங்கிறார். அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அது என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா, இந்த வீட்டில் ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்போ, முதல்ல ஜாதிங்கிறத வந்து சரிப்பா, ஜாதி எல்லாம் சரி. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அந்த வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் உரையாடல்கள்லாம் நடக்கிறது, இந்த கதைக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ அவங்க அப்பா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா, நீ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறதுங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஓரளவுக்கு ஒரே பழக்க வழக்கங்கள் உள்ள ஒரு ஜாதியாக பார்த்து கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ சரி ஜாதியை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் அதை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறப்போ இவன் கேட்கறதுக்கு. ஏன்னா அவங்க அம்மாவெல்லாம் சொல்கிறாங்க, நீ வேறு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் ஒரு தங்கச்சிக்கு என்ன, யார் பொண்ணு கேட்டு விடுவோம் அப்படி என்னென்னவோ சொல்கிறாங்க. அதெல்லாம் மீறி அவங்க அப்பா வைக்கிற ஸ்டாண்ட் என்னன்னா, கேளுடா வெங்காயம், அவங்க அப்பா சொல்றாரு, ஒரு ஜாதி சைவமா இருக்கு, இன்னொரு ஜாதி அசைவமா இருக்கு. ஒருத்தர் சாராயத்தை சொர்க்கம்னு சொல்றான், ஒருத்தர் அதை பாவம்னு சொல்றான். ஒரே ஜாதி அது அதோட நியாயம் இருக்கட்டும், அன்கல்ச்சர்டா இருக்கு. இன்னொன்று பெரும்பாலும் எல்லோரும் படித்து கல்ச்சர்டா இருக்கான். ஒரு இவன் சிவப்பா இருக்கு, ஒன்று கருப்பா இருக்கு. இதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு முரட்டத்தனமாக கல்யாணம் செஞ்சா என்ன நடக்கும் நீ நினச்சிப்பாரு. நாம் சுத்த சைவம், உன் பொண்ணுக்காரங்க சுத்த அசைவம். இந்த கல்யாணம் நடக்கிறதா வை, நாம் அவங்களுக்கு என்ன சாம்பார் வைக்கிறது, அவங்க நமக்கு என்ன குழம்பு வைக்கிறது, நாம் கருவாடு திங்க வேணாம். அந்த வாடகையை தாங்க முடியுமா நம்மால்? நம்ம கல்ச்சர்டு பீப்புள். அவங்க அந்த பொண்ணு என்னமோ டீசெண்டாக தான் இருக்கும், ஏதோ தத்தி முத்தி மேலே வந்திருக்கும். ஆனால் அவங்க சொந்தக்காரங்க, அவங்க 4 பேர் நாளைக்கு கண்ணங்கரேன்னு மேலே சட்டை கூட இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட சோபாவோட கால் வச்சு குந்திக்கிட்டு வெத்தலை வச்சியை எங்கே துப்புறதுன்னு தெரியாமல் முடிச்சா எப்படிடா இருக்கும்? உறவுங்கிறது ஒன்னோட ஒன்று எப்படி கலக்கும்? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறப்புங்கிறத விட்டுட்டு பழக்க வழக்கத்துக்கு வந்துடுற. அப்படி கேட்குறப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு, ஆமாம் இல்லை, அவங்க பழக்க வழக்கம் வேறு, நீங்கள் உங்கள் பழக்க வழக்கம் வேறு. நண்பர்களே, ஒன்றை நினைத்து பாருங்கள். ஒருத்தர் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த சாதி சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நகரத்திற்கு வருகிறார், பல்வேறு விதமான இடங்கள் வேலை செய்கிறான், பல்வேறு விதமான உணவகங்களில் உணவு இருந்துகிறார். எல்லாவற்றையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள். இவன் என் சாதிக்காரன், நான் இதைத்தான் சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடிய பண்பாடு. இப்படித்தான் யார் வீட்டில் சமைச்சு கொடுக்குறாங்க, யார் வீட்டில் போய் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வெறும் ஜாதியாக சேர்ந்து வாழ்ந்திருந்த காலகட்டத்திலாவது அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அந்த பையன் சொல்றான், உரையாடல் ஒரு அற்புதமான இடத்தோடு இந்த கதை முடியுது. அப்பா, நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கங்க, கலாச்சாரத்தில் அவங்க நம்மளை விட மேம்பட்டவங்க. அப்பா, அவங்க தாத்தா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அப்பா தாசில்தார், அண்ணன் ஆர்மியில் கேப்டனாக இருக்கான், அக்காவும் ஒரு டாக்டர் தான், அமெரிக்காவில் இருக்காங்க. அங்கே யாரும் நம்ம விட்டு சோபாவில் உட்காந்துக்கிட்டு வெத்தலை எச்சியை எங்கே துப்புறதுன்னு முழிக்க மாட்டாங்க அப்பான்னு சொல்லி. இதாண்டா சமூக நீதி. நீ அவனை ஐயோ சோபாவில் உட்காந்து எச்சு துப்புறவனா இன்னும் நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் வீட்டில் ஒருத்தர் தாசில்தார் ஆகிட்டான், ஒருத்தர் டாக்டர் ஆகிட்டான், ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கான். நீ எங்கே இருக்க? நீ இன்னும் அந்த சோபா பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க. இங்கே எவ்வளவு மற்ற ஜாதிக்கார உட்காந்து வெத்தலை வச்சு துப்புவான் அப்படின்ட்டு. சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளை, சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொய்யான கருத்துக்களை இன்றைக்கு கல்வியும் சமூக நீதியும் சம வாய்ப்புகளும் உடைத்திருக்கிறது என்று சொன்னால்
அது எப்படி நடந்தது என்பதை யோசித்து பார்க்க இந்த மாற்றத்தை இலக்கியம் பேசுகிறது. இந்த மாற்றம் என்பது எப்படி சமூகத்தில் நடந்தது என்பதை ஒரு சிறுகதை நமக்கு சொல்கிறது. நீ கற்பனை செய்வது போல இல்லை நம்முடைய சமூகம். எல்லாம் மாறிவிட்டன. நீ கலாச்சாரம், நீ உயர்வானவன் அவன் தாழ்வானவன் சொல்லுவா இல்லையா? உன்னை விட அவன் மேலே போயிட்டான் கல்வியால. உன்னோட அதிகாரத்தின் படிநிலைகளில் அவன் மேலே வந்துட்டான். இப்ப யாருக்கு யார் சமம் என்பதை புதிய விதிகளின்படி எழுத வேண்டியிருக்கிறது. அவன் நினைக்கிறாங்க வந்துட்டு உன் கூட எப்படி சம்பந்தம் வச்சுக்கிறதுன்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டராக இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன், நீ எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இருப்ப, நீ எப்படி எனக்கு சமம்னு அவனும் நினைக்கக்கூடும் இல்லையா? சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. ஒரு இலக்கியம் என்பது, நம்முடைய சமகால இலக்கியம் என்பது எப்படி நம்முடைய சமூகத்தில் வாழ்வியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை குறிக்கிறது என்று நீங்கள் அதாவது நம்முடைய சமூகத்தினுடைய வறுமை, சமூகத்தினுடைய பிரச்சனைகள், துயரங்கள், மனிதர்கள் படக்கூடிய பாடுகள், இதையெல்லாம் பற்றி நம்முடைய எழுத்தாளர்கள் இடைவிடாமல் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். சுயம்பலிங்கம் என்ற ஒரு கவிஞனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் யாராவது ஒரு சொன்னால் மகிழ்ச்சி அடைவீர்கள். கேள்விப்பட வேண்டும். ஒரு அற்புதமான கவிஞன். இன்னும் சொல்ல போனால் கரிசல் காட்டு மக்களுடைய, ஏழை எளிய விவசாயிகளுடைய வாழ்வியலை ராஜநாராயணன் எப்படி கதைகள் எழுதினாரோ அப்படி கவிதையில் எழுதியவர். நமக்கு ராஜநாராயணன் உங்களுக்கு கொஞ்சம் பேருக்காவது தெரியும். சுயம்பலிங்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மகத்தான கவிஞன். அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அவர் ரொம்ப பேசப்பட்ட கடையில் அவ்வளவு மெலிதான ஆடையை ஒருத்தி தேர்ந்தெடுக்கிறார். சிலர் பணத்தை பத்திரப்படுத்துகிறார்கள். இப்போ நீங்க பணத்தை வாங்கி பர்சில் வச்சுட்டு அது யாருக்குமே பார்த்துருச்சுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன டென்ஷன் வரும். சரித்திரத்தில் இடம்பெறுவதற்கான தீவிர திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. எப்படியாவது வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு. நேற்று கூட ஒரு ஊரில் ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, என் பேர் வந்து 7 முறை கின்னஸ் ரெக்கார்டில் வந்திருக்குங்க. அவங்க எனக்கு தெரியல யாருன்னு. ஏம்மா இவ்வளோ வருஷமா இவ்வளோ எழுதுறே என் பேர் வந்ததே இல்லையாம்மா அவங்களுக்கு. நீங்கள் வர வைக்க முயற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னாங்க. அது உண்மைதான். சரித்திரத்தில் இடம்பெறுவதற்கான தீவிர திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. முற்றாக நம்பிக்கை இழந்தவர்கள் ஏதேனும் உதவி கிடைக்கலாம் என்று மீண்டும் நம்ப தொடங்குகிறார்கள். இது வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதுன்னு தெரிஞ்சவங்க, நம்மகிட்ட யாரோ ஒரு அட்டென்ஷன் காட்டுறாங்கன்னு நினைஞ்சவங்க மீண்டும் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை யாரோ கவனிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் எல்லோருமே தங்கள் சுதந்திரத்தை கொஞ்சம் இழக்கிறார்கள். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிகுந்த கடவுளையோடு வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் மக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலந்தோறும் தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் மணிஷபுத்திரன் அவர்களுடைய தமிழ் பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று வேலூர் மாவட்ட